ஹாய் எவ்ரிவன், நாங்க எனக்கு எங்க இருக்கோம்னு பாத்துருக்கீங்களா? ரிப்ளேஸ் அக்வாரியம்ல இருக்கோம். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பாப்போம். இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ள போறதுக்குள்ளேயே இங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கு. நாங்க இங்க ஆல்ரெடி சீசன் பாஸ் வாங்கி வச்சிருக்கனால நாங்க டிக்கெட் எடுக்க தேவையில்ல. நாங்க இங்க வந்தோடனே மேல பெரிய பெரிய ஃபிஷஸோட எலும்பு கூடும், அப்புறம் நிறைய குட்டி குட்டி கியூட்டான ஃபிஷஸும் இருக்கு. மேல இருக்க டேங்க்ல வந்து சால்ட் வாட்டர் ஃபிஷஸ் இருக்கு, கீழே இருக்க டேங்க்ல ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் இருக்கு. இந்த ஃபிஷஸ் பேர் தான் ஆல்வாய்ட்ஸ். இங்க பாத்தீங்களா கூட்டமா இது பேர் தான் ஸ்கூல் ஆஃப் ஃபிஷஸ். இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ப் ஃபிஷஸ் இருக்கு. இது கனடால இருக்க ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். இந்த ஃபிஷஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்கு வெள்ள தவி தவி வந்து சாப்பிடும். இங்க பாத்தீங்களா ஒரு ஸ்டார் ஃபிஷ் அழகா உட்கார்ந்துருக்கு. இந்த டேங்க்குள்ள இருக்க ஃபிஷஸ் மட்டும் பசிபிக் ஓஷன்ஸ்ல இருந்து வந்திருக்கதான். இதுதான் போர்கிபைன் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை சுத்தி ஃபுல்லா முள்ளா இருக்கும். அது ஏதாச்சும் ஃபிஷ் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா இது அதை வந்து அவங்கள அட்டாக் பண்ணிடும். இங்க ஃபீல் தி ஈல்னு ஒரு இடம் இருந்துச்சு. அத நான் வந்து இந்த மாதிரி 2 கை வைக்க சொன்னாங்க. வச்சா ஷாக் அடிக்குது. அது பக்கத்துலயே பார்த்தா ஒரு பெரிய பாம்பு மாதிரி ஒரு ஈல் பார்த்தோங்க நாங்க. அது பார்க்கவே செமையாதான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன, அது தொட்டாதான் ஷாக் அடிக்கும். இது பேர் தான் பாட் பெலிட் சீ ஹார்ஸ். பார்க்கவே அழகா இருக்குல்ல. அதோட வயிறு குண்டா இருக்கும், அதனாலதான் அதோட பேர் வந்து பாட் பெலிட் சீ ஹார்ஸ். இதோட பேரு வந்து வீடி சீ டிராகன். பார்க்கவே அழகா இருக்குல்ல. இது நினைச்ச நேரத்துல அதோட பாடி கலரை சேஞ்ச் பண்ணிடலாம். அது கண்ணு பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கா. இருந்தாலும் இதுதான் யூரோப்பியன் காமன் கட்டில் ஃபிஷ். இத யூரோப்ல நம்மளால காமனா பார்க்க முடியும். கிரீன் ட்ரீ பைத்தான். இது வந்து நம்ம நிக்க வச்சோம்னு வச்சுக்கோங்க, ஹியூமன் பீயிங் ஹைட்டுக்கு இருக்கும். மக்களே மேல பாத்தீங்களா ஒரு இக்வானா உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது ஆக்சுவலி பார்க்க பொம்மை மாதிரி தான் இருக்கு, ஆனா உண்மையான இக்வானா தான். இது பேர் தான் வந்து டம்ப்ரல்ஸ் மானிட்டர். இது வந்து ஒரு லிசார்டோட ஃபேமிலியில தான் சேர்ந்து வர்றது. இதுக்குள்ள ஒரு பேபி ஆலிகேட்டர் இருக்கு. பட் அது கண்ணை மூடிக்கனால ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்கு. பட் ஆனா அது உண்மையான பேபி ஆலிகேட்டர் தான் மக்களே. இது பேர் தான் ரெட் புல்லட் பிரானா. அது பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல அதோட கிளிட்டர்ஸ் தெரியும். பார்க்க கொஞ்சம் அழகாதான் இருக்கு. ஆனா என்ன கடிச்சாதான் எங்கேயாச்சும் போயிடுவோம் நம்ம. இதுல வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டிங்ரே இருக்கு. ஒன்னு வந்து சவுத் அமெரிக்கன் ஸ்டிங்ரே, இன்னொன்னு வந்து ரைட் பிளாட் ரிவர் ஸ்டிங்ரேன்னு 2 டைப் ஆஃப் ஸ்டிங்ரே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல ஒயிட் ஸ்பாட்ஸ்ல இருக்கிறது தான் வந்து சவுத் அமெரிக்கன் ஸ்டிங்ரே மக்களே. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டிங்ரே டேங்கோட இதுல இருக்க டேங்க்ல தான் நிறைய ஸ்டிங்ரேஸ் இருக்கு. அதுவும் பாத்தீங்களா சைஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. எனக்கு இது பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த டேங்க். இதுதான் மக்களே ஜெல்லி ஃபிஷ். இது வந்து பார்க்க எப்படி இருக்கணும், ஒரு டிஸ்பிளேக்குள்ள இருக்க மாதிரிதான் இருக்கும். பட் அதே வந்து ஒரு டேங்க்குள்ளதான் இருக்கு, என்ன நம்புங்க. இதுதான் அப்சைட் டவுன் ஜெல்லி ஃபிஷ். இது எல்லாமே அப்சைட் டவுன்ல தான் ஸ்விம் பண்ணும். இதுதான் ஆக்சலாட். இதுக்கு இன்கேஸ் கால் உடைஞ்சிருச்சுன்னா அது வந்து அது ஈஸியா திருப்பி வளர்ந்துரும், அதுக்கு பிரச்சனையே இல்லை. ரிப்ளேஸ் அக்வாரியம்குள்ள இருக்க கிஃப்ட் ஷாப் இதுதான். அதுக்குள்ள நிறைய கியூட்டான பிளஷி இருந்துச்சு. நம்ம சும்மா விடுவோமா, 2 பிளஷி எடுத்துக்கிட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாம வேற லெவல்ல இருந்துச்சு. உள்ளுக்குள்ள வீட்டுக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. பாய் பாய்.